முதலமைச்சர் திரு விஜய் அவர்களால் காவல்துறை அதிகாரிகள் வந்து பதக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. எதன் அடிப்படையில் இந்த பதக்கம் அளிக்கப்பட்டிருக்குது? கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டதாக சொல்லி அவள் கொடுக்கப்பட்ட விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கடந்த ஆண்டு எப்படி சிறப்பாக செயல்படுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த பொதுமக்களுக்கும் தெரியும். கடந்த ஆட்சியில் எத்தனை ஃபேக் என்கவுண்டர், எத்தனை பொய் வழக்குகள், எத்தனை பாலியல் குற்றங்கள், இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் மட்டும் வேற எதையுமே அங்கீகரிக்க முடியாது. கொலைகாரனை கூட விட்டுடலாம். யார் வந்து பாலியல் துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த பெண்ணையே கூட கொண்டு வந்து கடந்த முறை ஆட்சியில் சென்னை மாநகரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பெண் இவர் தான் அப்படின்னு பேரையும் பேர் காப்பியும் வெளியிட்ட ஒரு அரசாங்கம் தான் நம்ம அரசாங்கம். அதுக்கு மேலே இருந்த அதிகாரிகளும் அப்படிதான் இருந்தாங்க. நீங்க மக்களுடைய காவல் நினைக்கணும். காவலாளிகள் மக்களை நீங்க அளிக்கிறீங்க, நீங்க வன்முறையை அளிக்கிறீங்க, உங்க அதிகாரத்தை அளிக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரம் கையில கிடைச்சா மக்களுக்கு சேவை செய்யணும். அவன் தான் நல்ல அதிகாரி. அப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இப்ப தற்போது தாவே காட்சியில் எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க? தாவேக்கால அதை விட மோசமா இருக்கும் கூட சில இடத்துல சொல்லுவேன். நான் உறுதியா சொல்றேன். நேர்மை இல்லாத அதிகாரி இப்ப எதுக்காக இப்படி நியமிக்க போறாங்க? அதுக்கெல்லாம் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். தாவே காட்சியில் நடக்குது. ரெக்கமெண்டேஷன் தான். எங்க எல்லா பவர் சென்டர் தான். அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து அவரை நியமிச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு என்ன சார் காரணம்? ஏன் ரெக்கமெண்டேஷன் தான். அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, அதிகாரிகள் மாற்றம் இல்லை. கடந்த முறை எவனெல்லாம் 10 வருஷமா வந்து நல்ல பொறுப்புல இருந்தானோ அவளை எங்க போனா? முதலமைச்சர் தான் சொல்றாருல சார், தவறுனா சொல்லுங்க, நான் வந்து சரி சார். நான் சொல்ற இடத்துல இப்ப நான் என்ன விட்டுருங்க சார். உளவுத்துறை அதிகாரி ஒரு ரிப்போர்ட் போட்டு அனுப்பிச்சா சிஎம் போய் படிக்கிறது இல்ல சார், சிஎம் போய் சேர்றது இல்ல சார். போதுமா? உளவுத்துறை ரிப்போர்ட் கூட சிஎம் படிக்க மாட்டாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். நான் இப்ப இருக்கிற பிராக்டிகல் அது நடந்த சம்பவம் சொல்றேன். யூத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் விசில் பையர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. எப்படி சார் இருக்கீங்க? இறைவன் ஆசீர்வாதம் பிரமாதமா இருக்கு. நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களால் காவல்துறை அதிகாரிகள் வந்து பதக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. எதன் அடிப்படையில் இந்த பதக்கம் அளிக்கப்பட்டிருக்குது? நேர்மையான முறையில் தான் அளிக்கப்பட்டதா சார்? எப்படி அளிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கிறீங்க? இது கடந்த ஆண்டு நடக்கப்பட்ட அந்த இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா, சிறப்பாக கடந்த ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஒரு மரபு இருக்குது. வருடம் வந்து எப்படி குடியரசுத் தலைவருடைய விருது, அடுத்து தமிழக அரசுடைய விருது, இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் இருக்கிறதுல கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டதாக சொல்லி அவள் கொடுக்கப்பட்ட விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு எப்படி சிறப்பாக செயல்படுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் அதில் சில விஷயங்களில் நம்ம உடச்சி பேசணுன்னா பல அதிகாரிகளுக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஆட்சியில் சில அதிகாரிகள் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் பதவிகளை யாருக்கும் கொடுக்கப்படலை. அது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். சீனியாரிட்டியின் அடிப்படை வந்து என்னென்னா, இப்போது நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு டிஜிபி இப்போ வந்து மகேஷ்குமார் அவர்கள் இருக்கார். அவருக்கு வந்து சீனியாரிட்டி அடிப்படையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவருக்கு முன்னாடி 3 டிஜிபிக்கள் இருக்கிறாங்க. ஒன்று ராஜீவ்குமார், அப்புறம் சந்தீப் ராய் ரத்தோர், அடுத்ததாக வந்து திரு வன்னிய பெருமாள். இப்போது மகேஷ்குமார் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியுதா, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் எப்படி வேலை வாங்குவார் ஜூனியர் ஆஃபீஸர்? நல்லா யோசிங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 2-3 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி கீழே வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க வயசில் ஒன்று பார்க்கணும், அல்லது அவங்க அனுபவத்தில் பார்க்கணும். காவல்துறையை பொறுத்தவரையும் வயதும் அனுபவம் தான் முக்கியமாக இருக்கும். அது இப்போ இல்லை. அது ரொம்பவும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன பொசிஷன் தான் முக்கியம், வயதோ அனுபவமோ முக்கியம் இல்லை. அனுபவங்க சீனியாரிட்டின்றது. இப்போ நீங்கள் ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்ன்றது கடந்த ஆட்சியில் வந்து ஒரு பயிலையும் வந்து மதிக்கல இல்லை. டிஜிபி ரேங்கில் ரொம்ப ரொம்ப ஜூனியர். ஒரு இப்போ இவர் இருக்கிறதாவது 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கார் நம்ம தமிழகத்துடைய காவல்துறை தலைவர். ஆனால் அதுக்கு கடந்த முறை ஆட்சியில் 10வது நபரில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து டெம்பரவரி போஸ்டிங் போட்டு டிஜிபியை வச்சு தான் இவங்க நடத்தினாங்க. அந்த லட்சணம் நாடு நாசமாக போனது. காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படின்னு உங்களை மாதிரி நிறைய பேர் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும். எங்களுடைய கைதே விட்டுருங்களேன். என்னுடைய கைதோ மற்றவர்களுடைய கைதோ பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்களாக, ஒரு விசில் ப்ளோயராக
இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை உறக்கவும் உண்மையும் தெளிவாக சொல்லக்கூடிய நபராக தான் நாம் செயல்பட்டோம். அதை ஏற்றக்கூடிய மனப்பக்கம் இல்லாத ஒரு நபர்கள் நம் மீது பொய் வழக்கு போடுவதற்கு தயாரானாங்க. அந்த பொய் வழக்குக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி செயல்பாடுகள் இருக்குது? ஏன்னா நமக்கு என்ன இருக்குது தனிப்பட்ட முறையில், கடந்த ஆட்சியில் எத்தனை ஃபேக் என்கவுண்டர், எத்தனை குண்டத்தடுப்பு சட்டங்கள், பொய் வழக்குகள், எத்தனை பாலியல் குற்றங்கள். இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை மட்டும் வேறு எதையுமே அங்கீகரிக்க முடியாது. கொலைகாரனை கூட விட்டுடலாம், கொள்ளைக்காரனோட விட்டுடலாம். ஒரு பாலியல் துன்புறுத்தக்கூடிய பாலியல் வழக்குகளில் கற்பழிக்கப்பட்டு, சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டு பல பேர் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பெண்கள் எல்லாம் வெளியில யார் வந்து பாலியல் துன்புறுத்தப்பட்டார்களோ அந்த பெண்ணையே கூட கொண்டு வந்து கடந்த முறை ஆட்சியில் சென்னை மாநகரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பெண் இவர் தான் அப்படின்னு பேரையும் எஃப்ஐஆர் காப்பியும் வெளியிட்ட ஒரு அரசாங்கம் தான் நம்ம அரசாங்கம். அதுக்கு மேலே இருந்த அதிகாரிகளும் அப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பிரதர், இராணுவ கட்டுப்பாடு மாதிரி தான் நம்முடைய மாநில கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எஸ்பி, ஐஜி, டிஐஜி, ஏடிஜிபி, இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் நம்ம என்ன கேட்குறோன்னா, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்போம். மாநில அரசினுடைய கையாளாகத்தனம், காவல்துறையினுடைய கையாளாகத்தனம், காவல்துறை அதிகாரிகளுடைய அராஜக போக்கு, காவல்துறை அதிகாரிகளுடைய அத்துமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட வழக்கை வச்சு நம்ம சிபிஐ வேணும்னு கேட்போம். ஆனால் மாநில அரசுலேயே என்ன சொல்லுதுன்னா, சிபிஐ இல்லை, சிபிசிஐடின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, சிபிசிஐடியில் இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல வழக்குகள், நூற்றுக்கணக்கான வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகள், அதற்கு அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க சிபிசிஐடிக்கு பிரான்ச் இருக்குது. எப்படி நம்ம வந்து பொட்டி கடைக்கு பிரான்ச் வச்ச மாதிரி ஆரம்பித்து வச்சுட்டாங்க. சிபிசிஐடி நம்பி நம்ம எத்தனை வழக்குகள் நம்ம கொடுத்துருப்போம். நான் உதாரணத்துக்கு வேறு ஒன்றுமே வேணாங்க. சென்னை மாநகரத்தில் காவல்துறை ஆணையராக இருந்த அருண் அவர்கள் என் மீது, என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் மீது, பத்திரிகையாளர்கள் மீது, ஊடகவியலாளர்கள் மீது, யூடியூபர்கள் மீது, விசில் ப்ளோயர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் போட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை மாதிரி தொடர்ந்து இது மாதிரி என் பொய் வழக்கு போடுறாங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்தேன். ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர்கள், நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் நீதிமன்றத்தை நான் வந்து கோயிலாகவும் நீதிபதிகளை தெய்வமாக வணங்கக்கூடியவர் இருந்ததுனால தான் என்னை போன்றவர் இந்த ஆட்சியில் ஒரு வெளி நடமாட்டம் மாதிரி இருக்குது. தொடர்ந்து எங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது. அப்போது ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவரிடம் உயர்நீதிமன்றத்தில் நான் நாடி, என் மீது இத்தனை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அத்தனை வழக்குகளையும் பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு என்னுடைய தரப்பினுடைய வாதங்களை என்னுடைய வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் எடுத்துரைத்ததை வைத்து, அவர் சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் அருண் அவர்கள் எடுத்துரைத்த விஷயங்களில் பார்த்து, நீதிபதி இவ்வளோ மோசமாக வளர்ந்துப்பாங்க காவல்துறை அதிகாரிகள். ஒரு பத்திரிகையாளர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவர் ஆதாரமும் எடுத்து சொல்லியும் கூட தொடர்ந்து கடந்த ஆட்சியில் போட்டப்பட்ட வாக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்றம் உத்தரவில்லை. நான் சிபிஐ கேட்டேன், அவர் சிபிசிஐடி உத்தரவிட்டார். அன்னைக்கு இருந்த சிபிசிஐடியுடைய ஐஜி திரு அன்பு, இன்னைக்கு ஏடிஜிபியா இருக்கிற பார்த்தீங்களா லாண்ட் ஆர்டரில், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளருக்கும் அன்பு அவர்களுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சிபிஐ வாங்கிட்டு வரேன், சிபிசிஐடி கேட்குறேங்க. சிபிசிஐடிலேயே அவருடைய அழுத்தம் சார். அன்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மதுரையில இருந்து தினகரன் பத்திரிகையிலேயே கொடுத்தப்பட்ட 3 நபர்களை கண் முன்னாடி நடக்கிற சம்பவத்தையே அவர் தட்டி கேட்க முடியாத ஒரு கேவலமான ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். கண்ணை பொத்திக்கிட்டு தானே இருந்தார் அந்த அன்பு. அன்னைக்கு உங்களுக்கு தெரியல, தினகரன் பத்திரிகையில் 3 பேர் எடுத்து கொல்லப்பட்டார்களா இல்லையா? மதுரையில் சொல்றேங்க, சம்பவம் நடந்துச்சு இல்ல. அன்னைக்கு எஸ்பி யாருங்க? அவர் தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக ஆட்சி வந்தாலும் எல்லாரும் அரசியல்வாதிகளை கால்களை தொட்டு பிடிச்சி எப்படியாவது பதவியில் அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்த அதிகாரி அன்பு அவர்கள் என் மீது வேண்டும் என்றே 2 வழக்கு கூடுதலாக போடுறாரு. இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளை வச்சுட்டு நீங்க என்னங்க சார் நீங்க நடத்தி சகோதரமாக பண்ணுவீங்க? அப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை இப்ப தற்போது தாவே காட்சியில் எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க? தாவேக்கால அதை விட மோசமா இருக்கும் கூட சில இடத்துல சொல்லுவேன். நான் உறுதியா சொல்றேன். அன்புக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க. அன்புக்கு என்ன தகுதி இருக்கு? வாழ்க்கையில அன்பு தகுதியானவரா? காவல்துறைக்கு தகுதியானவரா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அன்பு என்பவர் அவருக்கு எத்தனை பினாமிகள் இருப்பது வரை எனக்கு தெரியும்.
இது முடிஞ்சா எனக்கு வழக்கு போட சொல்லுங்க, அவன் அக்கா தங்கச்சிலேருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்துருவேன். இதில் வழக்கில் இருக்காங்க, அவங்க டீச்சராக இருக்காங்க, என்னோட ஆடியோ இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட் எங்க வாங்கினான்னு இருக்கு. நீ வழக்கு போட சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன், நோட்டீஸ் போட சொல்லுங்க. அப்புறம் அந்த அதிகாரி கூட்டு போயிட்டு நீங்க மைக் 2 கொடுத்துருக்கீங்க. மைக் 2 என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்குடைய ஏடிஜிபிங்க. அவர் நேர்மையான அதிகாரியா? இந்த மகேஷ்குமார் அகர்வால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடுதல் காவல்துறை தலைவராக இருக்கார். ஒரு நேர்மையான அதிகாரி, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரி. கடந்த முறை ஆட்சியில, அது அம்மையாருடைய ஆட்சியில, நான் சொல்றது வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில அவர் சென்னை மாநகரத்துறை காவல்துறை ஆணையராக இருந்தார். அதுக்கு முன்பாக ஒருத்தர் இருந்தார், ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள். இவங்க 2 பேருமே போட்ட, அதாவது அவருக்கு ஏ.கே. விஸ்வநாதன் போட்ட அடித்தளம் தான் மகேஷ்குமார் அகர்வால் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டார். இது உறுதியா எல்லா காவல்துறை அதிகாரி, பொதுமக்களுக்கு சென்னையில் அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் கிடையாது. ஒரு நேர்மை இல்லாத அதிகாரி இப்ப எதுக்காக இப்படி நியமிக்க போறாங்க? அதுக்கெல்லாம் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். தாவே காட்சியில் நடக்குது, ரெக்கமெண்டேஷன் தான். எங்க எல்லா பவர் சென்டர் தான். அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து அவரை நியமிச்சிருந்தாங்க, அதன் பிறகு வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு என்ன சார் காரணம்? ஏன் அதுவும் ரெக்கமெண்டேஷன் தான் சார். ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. நான் நீதித்துறையில் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் போகாது. நீதிபதிகள் மேலே ஒரு பயம் இருக்குது, அங்கே போகாது. ஆனால் காவல்துறையுடைய அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிஎம் அருணுக்கு வந்து காவல்துறையில் இவர் தான் அருணா, நம்ம சிஎம் விஜய் அவர்கள், இவர் தான் அருணா, இவர் தான் அன்புவா, இவர் தான் வருணா, இவர் தான் டேவிட்சன்னா அப்படின்லாம் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. எப்போ தெரிய வாய்ப்பு இருக்குன்னா, அவர் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து களத்தில் நின்று பல்வேறு கூட்டங்களை போடணும் அனுமதி கேட்குற காலகட்டத்தில் அனுமதியை மறுத்த அதிகாரிகளில் முதன்மையான அதிகாரியாக இருந்தவர் சென்னை மாநகரத்துறை முன்னாள் காவல்துறை ஆணையர், நீங்கள் லஞ்ச வளர்ச்சித்துறையுடைய இயக்குனராக இருந்தார்ல, இப்போ டம்மியாக இங்கே போய் வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கார்ல அருண், அவர் எந்த அளவுக்கு உடச்சி கொடுத்தாரு அவருக்கும் தெரியும். அப்போ அருண்ன்றவர் யாருன்னு தெரியும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் ஃபீல்டில் இருந்தவர். அவருக்கு நீங்கள் எப்படி பதவி கொடுத்தீங்க? எப்படி அது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும்னு சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது எப்படி பதவி கொடுத்தாங்க? அதான் ரெக்கமெண்டேஷன். பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறாங்களா? விஜய் அவர்களுக்கு பணம் தேவையாங்க? அவருக்கு பணம் தேவைப்படுதானே? அவருக்கு இருக்கிற பணத்தை நீ சும்மா இறைச்சாவே 10 தலைமுறைக்கு சாப்பிடுங்க, சும்மா இறைச்சி விட்டாவே. அவருக்கு அந்த மாதிரி விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அதிகாரிகள் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் அதான் சொன்னேன்னே, இவங்கெல்லாம் காவல்துறை அதிகாரி நேர்மையற்றவா இருக்கிறதுனால தான் இந்த சட்ட ஒழுங்கு மீண்டும் மீண்டும் திரும்பவும் அதே சூழ்நிலைக்கு வருது. இப்போ கடந்த ஆட்சியில் எப்படி லாக்அப் டெத் நிறைய நடந்ததோ அதே மாதிரி இப்போ தாவே ஆட்சியில் லாக்அப் டெத் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு சார். அதிகாரிகள் அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, அதிகாரிகள் மாற்றம் இல்லை. கடந்த முறை எவனெல்லாம் 10 வருஷமா வந்து நல்ல பொறுப்புல இருந்தானோ அவளை எங்கே போனான்? நல்ல பொறுப்புல இருந்தான்ல, அவளை எங்க இருக்கான்? அப்போ அதே பதவியில் அதாவது கொஞ்சம் மாறுதல் வந்து இதை விட நல்ல பதவி தான் கொடுத்துருக்காங்க. கூடுதலா அன்புவே நான் சொல்றேன், திரு அன்பு அவர்கள் நேர்மையற்றவர்ன்றதுக்கு நான் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நீங்க போட சொல்லுங்க உளவுத்துறை. இப்ப உளவுத்துறை ஒரு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே உளவுத்துறை அதிகாரிகளுடைய குற்றச்சாட்டை இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க, சிஎம் படிக்கிறான்னு வச்சிங்களா? நான் வெளிப்படையா சொல்றேன், பல விஷயங்களை சிஎம் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு. நான் இல்லைனே பல விஷயங்களை, சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. பல காவல்துறை அதிகாரிகளை அவர் வந்து கண்காணிச்சுட்டு எடுக்கிறாரு. இப்போ அவர் வந்து 3 மாசம் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுங்கெல்லாம் எப்படி இருந்தானுங்க? நல்ல பதவியில் தான் நீங்க உட்காந்துருக்கானுங்க. அவங்க நேர்மையெல்லாம் நாங்கள் சொல்லணுமா? எடுத்து கொடுக்கட்டுமா? எவிடன்ஸோட நீங்கள் பதவி நீங்கள் எடுத்து கொடுத்த ஒன்றும் இல்லைங்க. நான் அன்பு மீது, ஒரு அருண் மீதும், டேவிட்சன் மீதும் இப்படி நாம் 100 புகாரில் கொடுக்க முடியும். புகாரா இல்லை, ஆதாரத்தோட கொடுக்க முடியும். யாருக்கு நடவடிக்கை எடுப்பீங்க சொல்றீங்க? எடுக்க மாட்டாங்களா? யார் எடுப்பாங்க? காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த விஜய் அவர்கள் தானே. சில நேரங்களில் சொல்றேன் சார், அவருக்கு சில நேரங்களில் பார்க்குறாரு, நடவடிக்கை எடுக்கிறார். சில விஷயங்களை, பல விஷயங்களை கோட்டை விட்டார். இன்னும் விட்டுட்டு இருப்பார், விடுவார். அது வந்து விடக்கூடாதுன்றதுல தான் நம்மலாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அப்படி கோட்டை விட்டுட்டு இருந்தா அதனால எத்தனையோ அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுவாங்களே சார். சார், எனக்கு தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்களில் நான் தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு 2-3 விஷயத்த சொல்கிறேன். இவருடைய ஆட்சி வந்து 3 மாதம் ஆச்சு. நான் சென்னை விட்டுருங்க, சென்னையில் வந்து
ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாடாக கொண்டு போய், ஏன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. கடந்த முறை போடப்பட்ட காவல்துறை இன்னும் மாற்றவே படலை. தமிழ்நாடு முழுக்க சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எப்படி மாற்றினார்களோ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் நல்ல பதவிக்கு வந்துட்டான். ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கான். சென்னையில் கிட்டத்தட்ட இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40லேருந்து 50 பேர் தான் காவல்துறை ஆய்வாளர்களை மாற்றப்பட்டிருக்கு. மீதி எல்லாம் அருண் போடப்பட்டவர். அருணால் ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரையும் இருக்கார். அருணுக்கு இன்னைக்கு வெளியில் போயிட்டாருன்னு தான் சொல்கிறோம். ஆனால் பெல்ட்டை ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அன்பு என்கிற ஒரு காவல்துறை கூடுதல் இயக்குநராகக்கூடியவருக்கு எந்த தகுதியும் இல்லாதவர், சீனியாரிட்டி இல்லாதவர், அவரை கொண்டு வந்து ஏடிஜிபியாக போடுறீங்க. ஏன் எவனுமே இல்லையா உலகத்துலையே? எத்தனை அதிகாரம் நம்ம சொல்ல முடியும்? இவருடைய செயல்பாடுக்கு பிடிக்காம, கடந்த முறை ஆட்சியில் பிடிக்காம பல பேர் டெப்டேஷன்ல பல மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு விட்டு போயிட்டாங்களா? தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 26 காவல்துறை அதிகாரிகள் டெப்டேஷன்ல வெளியே போயிட்டாங்க. இவர் கொடுத்த குடைச்சல்லையா சார்? கடந்த முறை கொடுத்த ஆட்சியில். ஏன் அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டில் அன்பு மட்டும்தான் நல்லவரா? அன்புக்கு என்னங்க தெரியும்? அன்பு ஒரு அயோக்கியர் அப்படின்னு நானே சொல்லுவேன். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்கெல்லாம் இவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சார் நீங்க போடுவீங்க? நீங்க டிஜிபி ரேங்க்ல இன்னைக்கு ஒரு 8 பேர் இருக்காங்க சார். 8 பேரும் வந்து இன்னைக்கு டிஜிபி, இப்போ இருக்கிற ஸ்டில்னோ டிஜிபி வேலை வாங்க முடியாது சார். சீனியர் ஆஃபீஸர் வச்சு எப்படி சார் வேலை வாங்குவீங்க நீங்க? அவங்களுக்கு ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ரயில்வேவுடைய டிஜிபியா வந்து திரு வன்னிய பெருமாள் இருக்காரு. அவரோட ரொம்ப ஜூனியர் யாரு? இப்ப இருக்க காவல்துறை தலைவர். அவருக்கு 6 வருஷம் இருக்கு இன்னும் பதவி. டிஜிபியா போட்டாங்க. இப்ப 6 வருஷம் இருக்கு. சந்தோஷம். நல்ல மனிதர், திறமையானவர், செயல்படக்கூடியவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவருக்கு முன்னாடி இருக்க சீனியர் ஆபீசர் ரயில்வேல உட்காந்துருக்காருல்ல, ரயில்வேல ஒரு இஷ்யூ ஆயிருக்கு, ஒரு மர்டர் ஆயிடுச்சு, ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ சம்பவம் நடந்து போச்சு. நீங்க டிஜிபி நேரடியா பேச முடியுமா? ஒரு டிஜிபி அவர்கிட்ட பேச முடியுமா? கேள்விக்குறியாத்தான் இருக்கும். நீங்க இதை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரையும் வந்து இதே ஜூனியர் ஆஃபீஸராக இருந்தால், மிஸ்டர் என்னாச்சு, ஏன் என்ன பண்ணீங்க, என்ன வழக்கு இது, ஏன் இவ்வளோ தூரம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு டிஜிபி கேட்பார். இவருக்கு மேலே சீனியர் ஆஃபீஸர் கேட்க முடியுமா? ஹெச்ஓபி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் ஏதாவது சரி, அவர் தான் தலைமை இயக்குனர். ஆனால் கீழே இருக்கிறவர்கிட்ட நீங்கள் வாங்க முடியுமா? சந்தீப் ராய் ரத்தோர், அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? இவரை விட 7 வருஷம் சீனியர், 5 வருஷம் சீனியர் ஆஃபீஸர். எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? அவரும் டிஜிபியாக இருந்தவர். கேட்க முடியுமா உங்களால்? ராஜு ஒருத்தர், அவரும் டிஜிபி ரேங்க்கு, அவர்கிட்ட வேலை வாங்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் மாறணுங்க. இதை மாறலைன்னா இதெல்லாம் சொன்னால் கோவம் வருங்க. அதிகார வர்க்கத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளோ, சொல்லக்கூடிய கருத்துக்களையோ, சொல்லக்கூடிய உண்மையான சம்பவங்களையோ சொன்னா வருத்தமா இருக்கும், வேதனையா இருக்குதுங்க. முதலமைச்சர் தான் சொல்றாருல சார், தவறுனா சொல்லுங்க, நான் வந்து சரி எங்க சார் நான் சொல்ற இடத்துல இப்ப நான் என்ன விட்டுருங்க சார், உளவுத்துறை அதிகாரி ஒரு ரிப்போர்ட் போட்டு அமிச்சா சிஎம் போய் படிக்கிறது இல்ல சார், சிஎம்க்கு போய் சேர்றது இல்ல சார், போதுமா? உளவுத்துறை ரிப்போர்ட் கூட சிஎம் படிக்க மாட்டாரு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். நான் இப்ப இருக்கிற பிராக்டிகலா நடக்கிற சம்பவம் சொல்றேன். உளவுத்துறை ரிப்போர்ட்டை போட்டு தான் அருணை வந்து வெளியே அமிச்சாங்க. அன்பு மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளே சிஎம் ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. நான் உள்பட சொல்றேன். இவருக்கு இவர் திமுகவில் அதிமுக ஆட்சியில் இடத்துல இவர் எப்படி கோல் வச்சு நின்னாரு. நான் அன்புவே நேர்மையான அதிகாரியை ஒரு காலகட்டத்தில் பார்த்தேன். அன்பு அயோக்கியத்தனத்தில் உச்சத்துக்கு போயிட்டாரு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு என்னென்ன வேலை பண்ணா பேர்களே எல்லாரும் சொல்ல முடியும். அவர் நோட்டீஸ் அனுப்பணும்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அனுப்புனா நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்துக்கலான்றது தான். என்னை போன்ற விசில் புலர்களை எந்த காலகட்டத்திலையும் அவங்க குரல் வழியை நெருக்கி நினைக்கிற எந்த காவல்துறையாலும் விடவே மாட்டோம். சார், இப்போ தாவே காட்சியில் வந்து பத்திரிகை சுதந்திரமோ ஊடக சுதந்திரமோ இருக்கான்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக வந்து பொதுவாகவே சொல்றேங்க, ஊடகம் என்பது வந்து ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சொல்லிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து இந்தியாவிலேயே அது மாதிரியான சில விஷயங்களை 1-2 தாங்க ஜனநாயகமாக இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலகட்டத்தில் ஓரளவுக்கு வந்து கேள்வி கேட்கலாம், சொல்லலாம், எல்லாமே வார்த்தைகள் உண்டு. எளிமையான மனிதர்களாக இருந்தால் இது விஷயம் காதில் போய் சேரும். உங்களுக்கு கீழேயே வந்து நீங்கள் போகக்கூடிய 2வது மாநிலத்துக்குன்னா நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே முடிச்சிடறாங்க எல்லா கதையும். ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூடிய ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ, தாவேக எம்எல்ஏ, அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து படம் எப்படி இருந்துச்சு கேட்கும்போது மைக் எடுத்துக்கிட்டு அடிக்க வராரு. ஸோ பத்திரிகை சுதந்திரம் எப்படி சார் தாவே காட்சியும் இல்லாத மட்டுமா அடிக்க வந்தானுங்க? இதுக்கு
கடந்த முறை ஆட்சி காலத்துல எதுவுமே நடக்கலையா? இல்ல நடந்திருக்கு, நிறையவே பத்திரிகையாளர் உள்ள வச்சு வெளியே இழுத்துருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நடந்திருக்கு. அப்பெல்லாம் எங்க போயிருந்தானுங்க? இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல ஒருத்தன் கிளம்பி வரான்னு ஒரு மீசக்கார நண்பன், அவன் இன்னும் பாருங்க, அவன் வீட்டை டேமேஜ், ஆபீஸ் டேமேஜ் பண்ண போறாங்க. அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. நக்கீரன் பத்திரிகையாளர்களும் அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன். 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வீரப்பங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்த மீசக்காரன் தானே இவரு. அவர் இன்னைக்கு பேசுறாரு இல்ல, 5 வருஷம் எங்கடா போயிருந்தீங்க நீங்களாம் மீசை வச்சதான் ஆம்பளையா? மீசே இல்லாதவன் ஆம்பளையா இருக்காண்டா நாட்டுல. நீ மீசை வச்சு காமிச்சுக்கிட்டு இன்னமும் நான் வரப்பு கோட்டேன், நான் யார் தெரியுமா, நான் எதை பார்த்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தாவேகா ஆட்சியில தவறு பண்ணா கூட விமர்சிக்கலாம். அதுல என்ன சார் தவறு இருக்கு? சார் விமர்சிக்கலாம், இவங்களாம் எங்க போனாங்கன்னு கேக்குறேன். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு, அது மறுக்கக்கூடிய தப்பான விஷயமானு கேட்டா கண்டிப்பா தப்பான விஷயம் தான். அவர் தொடர்ந்து அந்த பத்திரிகையாளருக்கு நெருக்கடி கொடுத்தது உண்மைதான். சட்ட ரீதியா போங்கடா, எங்கடா போயிருந்தீங்க நீங்கெல்லாம்? இதெல்லாம் 1 2 எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டுல 3 மாசம் தான் ஆட்சி. 3 மாசம் வந்த ஆட்சியிலேயே நீங்க இவ்வளவு பேசுறீங்க. 5 வருஷம் ஆட்சியில அராஜகத்தின் உச்சத்துல திமுக ஆட்சி இருந்ததா இல்லையா? பத்திரிகையாளர் பாதுகாப்பு இருந்ததா? எத்தனை பல்வேறு விதமான பொய் வழக்குகள் பத்திரிகையாளர் மீது, எத்தனை குண்டாசுகள், என்னங்க இது? விவசாயிகள் மேல குண்டாசு போட்டா ஒரு ஆட்சி தாங்க கடந்த ஆட்சி. அதுக்கு தானுங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றி நின்னானுங்க. காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஏன் இப்ப கூப்பிட்டு நான் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வரேன்னா, இவனுங்க சரியா இருந்தானுங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். அந்த நாட்டுல முதலமைச்சர் சரியா இருப்பாருங்க. காவலாளி நீங்க மக்களுடைய காவலாளி நிக்கணும். காவலாளிகள் மக்களை நீங்க அழிக்கிறீங்க, நீங்க வன்முறை அழிக்கிறீங்க, உங்க அதிகாரத்தை அழிக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரம் கையில கிடைச்சா மக்களுக்கு சேவை செய்யணும். அவன் தான் நல்ல அதிகாரி. இந்த மாதிரி தன்னுடைய பொய் வழக்குகளும் அராஜக போக்குகளும் அத்துமீறல்களும் தொடர்ந்து இந்த கடந்த ஆட்சியில் நடக்கும் போது 1 2 ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு இந்த அதிகாரிகளே காரணமா தான் இருப்பானுங்க. நான் எப்பவும் சொல்ற, தமிழக முதலமைச்சர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு இந்த நாட்டுல. ஆனா இதுக்கு நல்லது செய்ய விட மாட்டானுங்க இந்த ஆட்சியாளர். இதே அன்பு ஒரு நண்பரிடம் சொல்றாரு, 1 வருஷம் இருக்கும் சார், அது வரையும் நம்ம பிரச்சனையே கிடையாது, நான் ஏடிஜிபி ஆயிட்டேன், லாண்ட் ஆர்டர், இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையிலேயே கிடைக்காதுங்க பாஸ். அப்பாங்க அவருக்கே தெரியுங்க, திமுக அண்ணா திமுக கொடுக்க மாட்டானுங்க ஆட்சி வந்தா. அப்படியாப்பட்டவருக்கு இன்னைக்கு தாவேகா ஆட்சியில கொடுத்துட்டீங்க. நான் அதுல ஒரு விஷயம் சந்தோஷப்படுறேன், என்ன தெரியுங்களா? கடந்த முறை இதே தவறை அவர் விஜய் அவர்கள் செஞ்சாரு. அருண் அவர்கள் டிவைசியில் நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க. ஆனா அதான் சொன்னேன், அவர்களை கிரீடம் வைத்து தூக்கி நிறுத்தி வச்சு ஏதோ கீழே இருந்த தூக்கி அடிச்ச மாதிரி இன்னும் சில அதிகாரிகள் அடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கார் விஜய். கண்டிப்பா அதை செய்வார். இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பல பேர்கிட்ட நீங்க இதே அருண் எப்படி அராஜக போக்கு பண்ணாரோ அதே போக்க அன்பும் பண்ணிட்டு வர இருப்போம். பாருங்க, நமக்கு அன்புக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. பொய் வழக்கு போடுறவனுக்கெல்லாம் அவனுக்கு மரியாதையே கொடுக்க கூடாது. முதல்ல அதிகாரத்தை எப்போ துஷ்பிரயோகம் செய்யறானோ அவனெல்லாம் அதிகாரியா பார்க்க கூடாது. நம்ம போடுற வரி போனங்க, நீங்கள் நானும் போடுற வரி போனங்க, ரிக்ஷா ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன் போடுற காசுல உழைச்சு சம்பாரிச்சு அந்த காசு சம்பாதிச்சு கொடுக்குறோங்க. நம்ம அதுல வரி பணத்தை வாங்கி சாப்பிட்ற நீ இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமா இல்லாத அதிகாரி இந்த சீமை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வர எல்லா இடத்துலயும். என்னை எவனும் செய்ய முடியாதுன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய மகாராஜாவா? நான் சிஎம் சார் ஒரே விஷயம் தான் சொல்றேன், நம்ம சிஎம் தப்பா கணக்கு போடுறான். எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் அனுசரிச்சு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 3 மாசம் தான் ஆச்சு, தயவு செய்து இன்னும் ஒரு 2-3 மாசம் போட்டோம். களை எடுப்பார், கண்டிப்பா களை எடுப்பார். எனக்கு தனிப்பட்ட அதான் சொன்னேன், இவனுக்கு சொன்னோம்னா அப்படியே பொச்சி எரிஞ்சிட்டு வருவானுங்க எல்லாம் கிளம்பி. நீ எந்த வழக்கே வா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் நானாக தான் இருப்பேன். உங்க சட்டத்துக்கு நான் கட்டுப்பட்டு நிற்பேன், அதிகாரத்துக்கு நான் துஷ்பிரயோகத்துக்கு எதிர்த்து தான் நிற்பேன். அவன் தான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து இந்த போன்ற இதை நீங்க ஒண்ணு வேணாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பிரதர். இப்போ சென்னை மாநகரத்தில் அடையாறுல கார்த்திகேயன் ஒரு ஆளு, ஒரு டிசி இருக்காரு. அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காரு. அவன் மனைவி எங்கெங்கெல்லாம் பிச்சை எடுத்து சம்பாதிச்சது, எங்கெங்கெல்லாம் ஹோட்டலில் கேட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கான எவிடன்ஸ் நான் கொடுக்க முடியும். ஹோட்டல்காரன் வையும் அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் போய் அந்த பள்ளிக்கரணி டிசியா இருக்கும் போது பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அசிங்கமா இருக்குங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படிங்க இருக்கணும்? அப்படி இருக்கலாமா நீங்க? ஆனா அவரை கொண்டு போய் டிசியா போட்டிருக்கீங்க அடையாறுல. அந்த பெண்ணு கயல்வெளி அழகிரி ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த பேங்க் மேனேஜர் ஓங்கி அடிக்குது. மற்றவனா தான் விட்டுருவீங்களா நீங்க?
என்ன சார் அதிகாரம் இது? ஏன் சிஎம் சாருக்கு தெரியாதா? ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் தவறான வார்த்தைகளை பதிவிட்டதாக அந்த அம்மா சொல்றாங்க. நான் அந்த அம்மா தரப்புலையும் கேட்குறேன், பதிவிட்டா நீ அடிச்சிருக்கியா, அடிச்சியா, ஒடிச்சிச்சு, 2 பேருமே வழக்கு போடணும்ல. ஏன் இந்த அம்மா மட்டும் நீங்க காப்பாத்தி கூட்டு வரீங்க, ஸ்டேஷன் பெயில கொடுக்குறீங்க? அப்போ உங்க அதிகாரம் வந்து இந்த காவல்துறை அதிகாரி கார்த்திகேயன் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த ஆவடியில செந்தில் குமரன், செந்தில் வேலன் ஒரு செந்தில் குமாரன் ஒரு கமிஷனர் பூந்தமல்லியில ஒரு தாவேகா தொண்டனை அடிச்சு துவச்சி எடுத்திருக்கானுங்க. மோனின்னு ஒரு இந்த தியேட்டர் அங்க வச்சிருக்காங்க, தியேட்டருடைய சொந்தக்காரனுங்க பல பேர் இருக்கான். அதில் பூந்தமல்லியில் அடி துவச்சி எடுத்திருக்கான் ஒரு எஸ்ஐ. அந்த பையன் தாவேகா தொண்டனை அடிச்சிருக்கான், குற்ற வழக்கு செய்யறான் மோனின்னு ஒரு பையன். நீதிமன்றமே அவனுடைய ஜாமீன் ரத்து பண்ணுது, அவன் முன்ஜாமீனை கொடுக்க முடியாமல் சொல்லுது. அப்படியாப்பட்டவனா இந்த காவல்துறை ஆய்வாளர் குணசேகரன் நினைக்கிறேன், அவர் காப்பாற்றிட்டு இருக்கார் பல லட்சம் ஸ்வீட் பாக்ஸா வாங்கிக்கிட்டு. அதுக்கு காவல்துறையுடைய ஆணையர் செந்தில்குமார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. நீ நல்ல அதிகாரியா இருந்தா அந்த கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணுவானா? அப்ப அந்த ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு எவ்வளவு வாங்கச்சு கேள்வி கேட்க மாட்டோமா? 17 ஸ்வீட் பாக்ஸ்கள் வாங்கப்பட்டதுன்னு சொல்றதுல அப்போ உனக்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் போச்சு நான் கேள்வி கேட்க மாட்டேன்? இதுதான் சட்ட ஒழுங்குடைய நிர்ணயமா? சமூகத்தில் பாருங்க, நான் வந்து சொல்றேன், நல்லது செய்யணும்னு நினைக்கிற முதலமைச்சருக்கு ஒன்று நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க தெரியணும். தேர்ந்தெடுக்க தெரியலன்னா சில பக்கத்தில் உட்காந்துருக்கோம் 10 பேர் 10 விதமாக சொல்ல தான் செய்வோம். நாங்கள் உங்களால் ஒரு பிரோஜனம் அனுப்புவதில்லை. ஒரு பிரோஜனம் கூட, ஒரு சிங்கிள் நயா பேச கூட உங்ககிட்ட அங்கே வந்து எந்த விதமான பிரோஜனம் இல்லை. எங்களோட பத்திரிகையாளர் விசில் போயிடா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். நீங்க வந்து அடக்குமுறையை வச்சு நம்ம எதுவுமே உடக்க முடியாது, புரியுதுங்களா? சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு எங்களை போன்றவர்களுக்கு. அதனாலதான் தொடர்ந்து சொல்றோம், உங்க பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டே வரானுங்க, இதை சுட்டி காட்ட தான் முடியும் எங்களால. அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிங்க, பார்த்தா பார்த்துங்க. பாதிக்கப்பட போற மக்கள் தான். அந்த பொதுமக்கள் எந்த விதத்தில் எவ்வளவு ஒரு சூழ்நிலைகள் எப்படி சுமூகமா போகுதுன்னு பார்ப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எப்போ வேணாலும் மாறும். இந்த 3 மாசத்திலேயே இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள ஏதாவது சரி பண்ணிட்டாருன்னா சந்தோஷப்படணும். இல்லை அவன் 2 வருஷம் இருந்தான்னா அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த அயோக்கியத்தனம் தொடர்ந்து கடந்த ஆட்சியோட மோசமாக தான் நடைபெறும்.